திருவாரூரில் கலைஞர் 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் சேதுராம ஐயர்னு பேர். சேதுராம ஐயர். அவர் ஆசிரியர் கூட்டணி மாநாட்டில் பேசுறதுக்காக கலைஞர் வந்திருக்கார். அந்த கூட்டணி நடக்கும்போது அவங்க நடத்துகிறவங்களை கேட்குறார், ஐயா சேதுராமையரை காணுமே இங்கே வரலையான்னு. அவரெல்லாம் ரிட்டையர் ஆனால் என்னையா பெரியவங்களை கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ண மாட்டீங்களா? அவர் எங்கே, அவர் சௌரியமாக இருக்கார்ல, இருக்கார், ஏன் கூப்பிட்டுருக்கப்படாதா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாது. தென்னன் அவருடைய நண்பர், அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், நம்ம போகும்போது சேதுராமையர் வீட்டுக்கு போயிட்டு போகலாம் ஐயா, சொல்லி வைங்கிறார். சேதுராமையர் வீட்டுக்கு போயிட்டு போகலாங்கிறார். போகும்போது போகிற வழியில், டிவிக்கு போகிற வழியில் தான் அவர் வீடு இருக்குது, சுவாமி மட தெருவுன்னு அதில் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்களாம் அங்கே போய் பாதுகாப்புக்கு அங்கே போய் நிற்கிறாங்க, அவங்க வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு நிற்கிறாங்க. இவருக்குன்னு வந்த உடனே அங்கே போய் அவர் வீட்டுக்குள்ளே போகிறார். இப்போ சேதுராமையருக்கு இவருக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல நாற்காலி இல்லை, தேடுறாரு. அதை எடுத்து இதை எடுத்து, சும்மா இருங்க சார், இன்னும் பெஞ்சில் உட்கார்றாரு. சார் வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க? என்ன நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்களே? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி போலீஸ்காரங்களாம் வந்து சொன்னாங்க, நான் எனக்கு உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, நான் அப்படி இப்படின்னு கிடந்து பதறார். வயசான காலத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், உட்காருங்க அப்படின்னுட்டு பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட எல்லாம் சொன்ன செய்தி ஒரு அற்புதமான செய்தி. ஐயா கிளாஸில் நான் 7ஆம் வகுப்பு படித்தேன். ஒரு நாள் சாயங்காலம் இங்கே வாடான்னு என்னை கூப்பிட்டார். இந்த நோட்டு கட்டை கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுட்டு போன்னு சொன்னார். நோட்டு கட்டை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு போ. காம்போசிஷன் கட்டுரை நோட்டு இருக்குது, அதில் ஒரு 40-50 நோட்டு, 40-50 பையனுங்க படிக்கிறாங்க, அவங்களுடைய நோட்டு இருக்குது, இதை கொண்டு வீட்டில் வச்சுட்டு போன்னு சொல்கிறார், திருத்துறதுக்காக. சின்ன பிள்ளை அப்போ, கலைஞர் 7ஆம் வகுப்பு படிக்கிறாருன்னா 10-12 வயசு இருக்கு. 40-50 நோட்டு வெயிட்டாக இருக்கும், தூக்க முடியாமல் தலையில் வச்சுக்கிட்டு போகிறார், திட்டிக்கிட்டே போகிறார். வாத்தியார் நம்மளை வேலை வாங்குறாரு அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு கொண்டு போகணுமேனு கொண்டு போய் போகிறார். அந்த வீட்டில் 4-5 படி இருக்குது, அதில் மெதுவாக கஷ்டப்பட்டு ஏறுறார். இதுக்குள்ளே சேதுராமையருடைய மனைவி இவர் கஷ்டப்பட்டு ஏறுறதை பார்த்துட்டு அவங்க ஒடியாந்து நோட்டை வாங்கி கொண்டு உள்ளே வச்சுட்டு, இங்கே வாப்பா உள்ளே வான்னு அழைச்சிட்டு போயிருக்காங்க. போய் ஒரு காஃபி கொடுத்தாங்களாம். கலைஞர் வாயால் அதை சொல்லணும்னா என்ன சொல்கிறார், முத காஃபி, நல்ல காஃபின்னா எப்படி இருக்குங்கிறத அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு காஃபி கொடுத்தாங்க, அதை குடித்தேன். காஃபி இப்படியில் இருக்கும் போல இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஒரு குண்டானில் டீயை போட்டு ஆற்றி கொடுக்குறாங்களே, அதுக்கு இதுதான் காஃபி அப்படின்னு. மறுநாள் சாயந்தரம், முதல் நாள் வாத்தியாரை திட்டிக்கிட்டு போனார். மறுநாள் சாயந்தரம் வாத்தியார்கிட்ட போய் கேட்குறார், நோட்டு இருக்கா சார் வீட்டில் கொண்டு கொடுக்கறதுக்குன்னு கேட்டாராம். எதுக்கு, காப்பி கிடைக்குமே. அவர் தெரிஞ்சுக்கிட்டார் வாத்தியார். நடந்தது அந்த அம்மாவும் சொல்லியிருப்பாங்கல்ல வீட்டுக்கு வந்து, இதுக்காக தான் அந்த பிள்ளை சொல்கிறான் அப்படின்ட்டு. நோட்டு இல்லை, மாமி ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, நீ கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு போ அப்படின்னு. அங்கே போனால் ஒரு வேலையும் இருக்காது. அந்த அம்மா எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுப்பாங்க. தினம் சாயந்தரம் 7ஆவது படித்து முடிக்கிற வரைக்கும் ஐயா வீட்டில் ஒரு காப்பி குடிச்சேன்டானா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கேட்குறார், ஐயா அவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டார். அவர் என்னமோ சொல்கிறார், என் மாப்பிள்ளை ஒருத்தன் டெல்லியில் இருக்கிறான், என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படின்னா. மாப்பிள்ளை ஒருத்தன் டெல்லியில் சென்ட்ரல் எக்ஸைஸில் வேலை செய்கிறான், அவனை
சென்னைக்கு மாற்றினா உதவி, அது சின்ன வேலை, அது நாளைக்கே செஞ்சிடலாம். நீங்கள் வேற ஏதாவது கேளுங்க. அவருக்கு கேட்க தெரியல. சேதுராமையருக்கு என்ன கேட்கணும்னு, தனக்கு என்ன வேணுங்கிறதே அவருக்கு தெரியல. கலைஞர் அப்புறம் அந்த குடும்பத்தில் யாராக இருக்காங்க, இப்போ யார் 10, 12 வகுப்பில் படிக்கிற பிள்ளை யார் அப்படின்னு கேட்டு அவங்கள மேலே படிக்க வைக்கிறதுக்கு உள்ள வசதிகளை செஞ்சு கொடுத்து தென்னன்ட்ட சொல்கிறார், இந்த பிள்ளை 12th முடித்த உடனே என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு நல்ல பதவியில் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுச்சார். அவர்கிட்ட அப்போ ஒரு காப்பி குடித்ததை அவர் வாழ்க்கையில் மறக்க முடியல. அதை சொல்கிறார், முதல் நல்ல காப்பி ஐயா வீட்டில் தானே நான் குடித்தேன். நோட்டை தலையில் தூக்கிட்டு போகும்போது திட்டிக்கிட்டே தான் போகிறாரு. வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் எங்கோ ஒரு ஓரத்தில் உதவி செய்திருந்தால் அதை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருந்த உயர்ந்த குணம் கலைஞர் அவர்களுக்கு. நான் முதல்ல பார்க்குற போது வள்ளுவர் கோட்டத்தில் பட்டிமன்றம் நான் பேசுகிறேன். பேராசிரியர் நமசிவாயம் ஐயா அவர்கள் நடுவர், நான் பேசுகிறேன். எதுக்க கலைஞர் உட்கார்ந்து கேட்குறார், வைரமுத்து உட்கார்ந்துருக்கிறார், பேராசிரியர் அன்பழகன் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நாங்கள் பேசுகிறோம். நான் பேசுகிறேன், நான் திருவாரூர்காரன்னு சொல்லி பேசினேன். பேசி எல்லாம் முடிச்சுவிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போகிறதுக்காக ஐயாட்ட போய் கலைஞர் அவர்களிடத்தில் போய் நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். இங்கே வாங்க ஐயா, திருவாரூர் நாங்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் வாத்தியாராக இருந்தேன். நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் வாத்தியாராக இருந்தேன்னு சொன்னேன். அடே கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கப்படாதா, நான் உங்கள்கிட்ட படிச்சிருப்பேனேன்னாரு. சும்மா கேஷுவல் அப்படி பேசுகிறதே பார்த்தீங்கன்னா நகைச்சுவை அப்படி இருக்கும். அப்படித்துல திருவாரூர் தேர் 40 வருஷமாக ஓடலை, நின்று போயிட்டு அதை ஓட்ட முடியல. இவர் என்ன பண்ணார், சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் தேரோட்டம் போகிற சமயத்தில் அவர் என்ன எழுதினார்னு கேட்டிங்கன்னா, ஏரோட்டும் ஏழையெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கு ஏன் திருவாரூர் தியாகேசா. இது அவர் எழுதினது. ஏரோட்டும் ஏழையெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கு ஏன் தியாகேசான்னு கேட்கிறார். இவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்படி எழுதினவர் முதலமைச்சர் ஆயிட்டார். 40 வருஷமா அந்த தேர் ஓடாமலே நிற்கிது, ஓட்ட முடியல. அது புறப்பட்டதுன்னா திரும்ப நிலைக்கு வர்றது என்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது. பாதியில் நின்றுடும். அதை மறுபடியும் இழுக்கிறதுக்கு ஆள் வராது. ஆள் சேர்த்து கொண்டு வந்து அது பெரிய வேலை. தேரோட்டம்னா என்னைக்கு நிலைக்கு வருங்கிறத அது மறுபடியும் இன்னொரு நாளைக்கு சொல்லி செய்யணும். அதனால் அது ஓட்டுறது இல்லை. போட்டாங்க ரொம்ப பெரிய தேர். உலகத்திலேயே பெரிய தேர்னா அது திருவாரூர் தேர் தான். அழகான தேரும் அதுதான். இவர் முதலமைச்சராக வந்துட்டார். இப்போ இதை யோசனை பண்ணுறார். என்ன செய்கிறார், திருச்சி பிஹெச்இஎல் அந்த பெல்லில் விட்டு இதுக்கு என்ன செய்யலாம், இதை எளிதாக ஓட்டுறதுக்கு என்ன பண்ணலாம். அந்த இன்ஜினியர்கள் வந்து பார்த்துட்டு அந்த சக்கரத்தை எல்லாம் மாற்றி அச்செல்லாம் இரும்பில் போட்டு அதுக்கு ஹைட்ராலிக் பிரேக்கு வச்சு எல்லாம் செஞ்சு ஓட்ட ஆரம்பித்தாச்சு. திருவாரூர் தேர் ஓடுதுங்கிறதே ஒரு பெரிய செய்தியாக போச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த 2-3 மாவட்டங்களில் உள்ள மக்கள்லாம் வந்து கூடி பெருசாக நடந்துச்சு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க அவர்கிட்ட. அது இப்போ எப்படி தெரியுமா, காலையில் புறப்பட்டதுன்னா மாலையில் மத்தியானம் 4 மணிக்கெல்லாம் வந்துடுது நிலைக்கு. இப்போ ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சாயந்தரமாக பார்க்கலான்னு வர்றோம், எங்களால் பார்க்க முடியல, நிலைக்கு போயிட்டுது,
கொஞ்சம் மெதுவாக கொண்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த கடைசியில் கீழே வீதிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் எடுத்துகிட்டு போகாதீங்கப்பா, மெதுவாக எடுத்துகிட்டு போ, கொஞ்சமாக எடுத்துகிட்டு போ, பின்னால் வர்ற ஜனங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 மணிக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. புறப்பட்ட அன்னைக்கே போய் சேர்ந்துடுது. யார் செஞ்சது? கலைஞர் செஞ்சது. இப்போ கேட்குறாங்க, எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏரோட்டும் ஏழையெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கேன் தியாகேசான்னு எழுதினீங்களே, இப்போ நீங்களே தேரை ஓட்டுறீங்களே, இது ஏன்னு கேட்டார். அதுக்கு கலைஞர் சொன்னார், ஏரோட்டும் ஏழையினுடைய துன்பம் நீங்கிட்டுன்னு அர்த்தம். 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கரா அவங்களுக்கு கொடுத்துட்டு தேரை ஓட்டியிருக்கேன். யாருக்கும் பதில் சொல்ல முடியல. ஏங்கி தவிக்கும் போது எதுக்கு தேரோட்டம்னு கேட்டேன். ஏங்கி தவிக்கிறது அவங்களுடைய ஏக்கத்தை நீக்கிட்டேன். இப்போ அவருடைய செயல் ஆற்றல், எப்படிப்பட்ட ஆற்றல் அவருடைய ஆற்றல். திருவாரூரில் கல்லூரி இல்லை, அரசு கல்லூரி இல்லை. திருவாரூருக்கு வந்திருக்கிறார் கலைஞர். எல்லாரும் போய் பார்க்குறோம். ஆமாம், வேணும். காலையில் 9 மணிக்கு தான் இது நடக்குது. தென்னன் தலைமையில் போய் எல்லாரும் பார்த்து அவரோட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், ஒரு 11 மணிக்குள்ளர தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இடம் தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வைக்கலாம், கடாரங்குண்டானில் வச்சுடலாங்கிறத முடிவு பண்ணுறார். அன்னைக்கு நகரமன்றத்தில் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அங்கே விஎஸ்டி என்ன தியாகராஜ முதலியார்னு பெரிய பணக்காரர் வந்திருக்கிறார். இவர் இவ்வளவு கொடுப்பார், அவர் இவ்வளோ கொடுப்பார் அப்படின்னு அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் சாயந்தரத்துக்குள்ள கல்லூரிக்கு உள்ள அத்தனை வேலைகளையும் முடித்து வச்சுட்டு போனார் கலைஞர். இன்னைக்கு ஒரு அருமையான கல்லூரி, திருவிக்க அரசினர் கலைக்கல்லூரி. அதில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் படித்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். யார் செஞ்சது? கலைஞர் செய்தது. அதை செய்கிற ஆற்றல் இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் இதுக்கு என்ன செய்யணும்னு முடிவெடுத்துருவார். விரைந்து முடிவெடுக்கிறதுங்கிறது பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு. அடுத்த பண்பு, அதை எப்படி செயல்படுத்துறது, எப்படி நிறைவேற்றுவது. முடிவு சரி, எப்படி நிறைவேற்றுவது, யாரை கொண்டு நிறைவேற்றுவது, எல்லாம் செய்வார். பேசுகிற போது அதை ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு செய்யாமல் எளிமையான முறையில் செய்து கொண்டு போய்விடுவார். பேசுகிற போது அவருக்கு இந்தி பண்டிட்டா இருந்தவர் சீனிவாசன். ஹைஸ்கூலில் இந்தி பண்டிட்டா அவருக்கு இருந்தவர் சீனிவாசன். அவர் இந்தி படிக்க சொல்லுவார், இவர் படிக்க மாட்டேன்பார். 2 பேருக்கும் தகராறு நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சீனிவாசன் என்ன பண்ணுறார், திருவாரூரில் ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆகிறார். அதுக்கு பிறகு ஹோமியோபதி இன்ஸ்டியூட் ஒன்று பெருசாக திறக்கிறார். கலைஞரை கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்கிறார். கலைஞர் வந்திருக்கும் போது போய் திறக்கிறார், அந்த இன்ஸ்டியூட்டை திறந்து வைக்கிறார். அதில் வரவேற்புரை சொல்கிற போது சீனிவாசன் சொல்கிறார், இது என்கிட்ட தான் படித்தார், இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. நான் அப்போ சொன்னேன், கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கப்பா அப்படின்னு சொன்னேன், படிக்கவே மாட்டேன்னாரு. இப்போ வடக்கெல்லாம் போகும்போது எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அப்போவே படிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சீனிவாசன் பேசுகிறார். கலைஞர் சொல்கிறார், நீங்கள் சொன்னதை கேட்காததுனால நான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறேன். கேட்டிருந்தா எங்கேயாவது வேலை கணக்கு எழுதிட்டு உட்காந்துருப்பேன். நல்ல வேலை நான் கேட்காம போனேன்னு சொல்லி ஒரே செருப்பு. அதை அந்த அவர்களிடத்தில் அந்த சொல்கிறத உடனே வாங்கி உடனே அதுக்கு ஒரு பதில், அழகான பதில், அற்புதமான பதிலை சொல்லுவார். பிறர் மனம் புண்படாத வகையிலே சொல்லுவார். அவருடைய தமிழ் ஆசிரியர் பேர் தண்டபாணி தேசிகர், சானா தண்டபாணி தேசிகர். ரொம்ப அருமையான தமிழ். அவர் தான் திருக்குறள் உரை கொத்து போட்டிருக்கார். உரை கொத்து திருவாவூர்துறை ஆதீனத்தில் போட்ட உரை கொத்து
அதை போல ஒரு உயர்ந்த நூல் இப்போ கிடையாது. எல்லா உரையும் அதில் இருக்கும், 11 உரையும் அதில் இருக்கும், இவருடைய உரையும் இருக்கும். இதில் வர்றது எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த இலக்கியத்தில் இருக்குங்கிறதையும் எடுத்து காட்டி ரொம்ப அருமையான விஷயம். அது அற்புதமானது. அவர் இவருடைய ஆசிரியர். இப்போ படித்து முடித்தாச்சு. படிக்கிற போது இவர்கிட்ட என்ன ஒரு பழக்கம்னு கேட்டிங்கன்னா, இந்த புராணங்கள் அது எது வரும்போது அதில் கேள்வி கேட்பார். அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள் அதில் இருக்கேன்னு கேள்வி கேட்பார். நம்முடைய கலைஞர் போன்றவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மரியாதையை உண்டாக்கியவர் கலைஞர். எங்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரியாது. நான் வாத்தியார் வேலைக்கு சேர்ந்த போது என்னுடைய சம்பளம் 30 ரூபா, வெறும் 30 ரூபா. ஒரு வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளவு தெரியுமா? ₹1/2. 30, அரை, 33, இதுதான் ஸ்கேல். அந்த வேலையில் தான் நான் முதல்ல சேர்ந்தேன். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வாத்தியாரா சேர்ந்தேன். இது இப்போ இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு தெரியுமா? சேர்ந்த உடனே 50,000 60,000 சம்பளம் வாங்குறோம். எப்படி வந்தது? ஒவ்வொரு ஊதிய கமிஷன் வருகிற பொழுதும் அவைகளை உயர்த்தி ஆசிரியர்களை மேல்நிலைக்கு கொண்டு வந்து அவருடைய ஆசிரியர்களை பார்க்கிறார். ஏழைகளா எளியவர்களா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம உயர்த்தணும். சமுதாயத்தில் அவங்களுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தால் தான் அவங்க சொல்கிற சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கு. எங்கள் வாத்தியார் நாங்கள் பார்த்து எழுதி வச்சுக்குவோம், இந்த சட்டையை இவர் என்னைக்கு போட்டிருக்காருன்னு. 15 நாளைக்கு அதே சட்டை போடுவார். எங்கள் வாத்தியார் போட்டிருந்தார், நான் பார்த்துருக்கேன். எனக்கே 30 ரூபாங்கிறேனே, எனக்கு முந்தி இருந்த அந்த வாத்தியாருக்கு இன்னும் குறைச்சலாதானே இருந்திருக்கும். நமக்கு தெரியல எவ்வளவுன்னு. அந்த ஊதியங்களை எல்லாம் உயர்த்தி எளியவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டவர். இந்திய நெருக்கடி நிலை வந்ததுங்க, எமர்ஜென்சி வந்தது. என்ன நடந்தது தெரியுமா? திருவாரூர் பகுதியில் 7 பேருக்கு வேலை போயிட்டு, டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ். அன்னையிலேருந்து அவங்களுக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை. எமர்ஜென்சி பீரியடு முடிஞ்சு அதுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்து அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்து, இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்ததுக்கும் சம்பளத்தை சேர்த்து கொடுத்து, ஒவ்வொருத்தரும் 6 லட்சம் 7 லட்சம் சம்பளம் வாங்கினாங்க. அப்புறம் சௌகரியமாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு கலைஞரை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய கடவுள், என் கடவுள், அவர் என்னுடைய கடவுள் அப்படிமா. ஏன் தெரியுமா? பட்ட பாடு அப்படி. வேலை சார், சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும்? குடும்பம் எப்படி நடத்துவாங்க? அந்த பாடுபட்டாங்க. அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து மிக அருமையான ஒரு இடத்துல வச்சு இன்னைக்கு ஒரு 6 மாதத்துக்கு சம்பளம் வரலைன்னா கூட சமாளிக்க முடியும் ஒரு வாத்தியாரால், இன்னைக்கு இருக்கிற நிலைமைகளை. இதை உண்டாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர். ஒவ்வொரு தடவையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளத்தை உயர்த்தி மேலே உள்ளவங்களுக்கு சமமாக கொண்டு வந்து வைத்தவர் அவர் தான். அது பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். இங்கே திருவாரூரில் சௌரின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஏடிஎம்கேயில் இருந்தார். எம்ஜிஆர் இருக்கிறார். அப்போ ஒரு நாள் கலைஞர் வந்துட்டு திரும்ப டிவிக்கு போகிறார். வழியில் அந்த அவரோட வீடு, சௌரியோட வீடு, அது வாசலில் எம்ஜிஆர் சிலை வச்சுருக்காரு, அவர் வீட்டு வாசலில். அதை பார்த்துட்டு கலைஞர் கேட்குறாரு, தென்னன் பக்கத்தில் உட்கார்ந்தவர்கிட்ட கேட்குறாரு, இவன் யார் யாவன் எம்ஜிஆரை கூர்க்கா மாரி நடத்தி வச்சுருக்கான். எம்ஜிஆர் நிற்கிறது அந்த வீட்டு வாசலில் நிற்கிறதுக்கு கூர்க்கா காவலுக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. யாரையா எம்ஜிஆரை கூர்க்கா மாரி நிறுத்தி வச்சுருக்கானே, யார் யாருன்னு. அதுக்கு தென்னன் சொல்கிறாரு, இல்லை அவர் திமுகவில் சேர்ந்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னாரு. அந்த சௌரி திமுகவில் சேரத்துக்காக நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காருன்னாரு. அப்போ இந்த சிலையை எடுத்துகிட்டு என் சிலையை வச்சுருவான், இன்னமா நான் தான் குறுக்கா வாங்கி நிற்கணும் போல இருக்கு அப்படிங்கிற.
எப்படி நினச்சி பார்க்குறாரு பாருங்க. திமுகவில் சேர்றாங்கல்ல, இந்த சிலையை எடுத்துருவான், அப்புறம் ஏஞ்சாயே வைப்பான். இப்போ நான் கூர்க்கா மாதிரி இங்கே நிற்கணும் போல இருக்கு அப்படிங்கிறார். சார் சொல்கிற போது எளிமை. தென்னனுடைய மகன் அவங்க அம்மா சமாதியை பார்த்துக்கிறார். முத்துன்னு பேர் அவர். வந்தாக்கா அம்மா சமாதியை போய் பார்த்துட்டு வருவார் கலைஞர். போகிற போது கூட இவங்கெல்லாம் போவாங்க. அப்போ போகிற போது இந்த தோட்டம் வச்சுருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்பார். அப்போ இந்த முத்து சொல்கிறார், தென்னனுடைய மாமா முத்து, இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் நான் இப்போ கொண்டாந்து வச்சேன், இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் நான் இப்போ கொண்டு வந்து வச்சு வளர்த்தேன் அப்படின்னு தன்னுடைய பெருமையை சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், நீயே தென்னம்பிள்ளை தானேடா, தென்னனோட பிள்ளை தானே நீயே தென்னம்பிள்ளை தானே, நீ ஒரு தென்னம்பிள்ளையா வச்சேன்னு கேட்குற, நீயே தென்னம்பிள்ளை தானே, நீ ஒரு தென்னம்பிள்ளை வச்சியா அப்படிங்கிறார். அது சொல்லி சொல்லி இன்னைக்கு சிரிச்சிட்டு இருப்பான் அந்த பையன். எதை சொன்னாலும் அவர் அப்படி சொல்லுவாரியா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்தார். கீழே இருந்தார், மேலே வந்தார். ஆக கீழே என்ன இடம் இருக்கோ அதுதான் அவங்க பிறந்த போது அவர் குடும்பம் இருந்த நிலைமை. பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்கு வர்றார். எங்க பள்ளிக்கூடத்தில் 7வது 8வதுல சேர்றதுக்கு வர்றார். கிராமத்தில் படிச்சிருக்கார், திருக்கோவிலையில் படிச்சிருக்கார். வந்து சேர்றதுக்கு 8வதுல சேர்க்க சொல்லி சொல்கிறார். இங்கே உள்ள வாத்தியார் ஹெட் மாஸ்டர் சொல்கிறார், நீ 8வதுக்கெலாம் லாயக்கில்லை, கிராமத்தில் படிச்சிருக்கிற, உன்னை 8வதுலலாம் சேர்க்க முடியாதுன்னார். சரி 7வதுல சேர்த்துங்க. 7வதுக்கு நீ ஃபிட் இல்லைடா. 6 ஒன்றுத்துலேயும் ஒன்றும் சேர்க்க முடியாது, போ பள்ளிக்கூடத்து ஸ்டாண்டர்டே நீ கெடுத்துருவே போட அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்கிறார், என்ன பண்ணுவான், பிள்ளைங்க அழுதுகிட்டு வந்துடுவான். அவர் என்ன பண்ணுறார், இப்போ 6வதுல நீங்கள் சேர்க்கலைன்னா பள்ளிக்கூடத்துக்கு எய்த்தாப்பட தான் அந்த குளம் இருக்குது, கமலாலயம், அதில் விழுந்து செத்து போயிடுவேன், எழுதி வச்சுட்டு சாவேன். இந்த வாத்தியார் எனக்கு இடம் கொடுக்காததுனால சாவுறேன்னு என்ன சொல்கிறீங்கன்னா சேர்ந்து கடாட்டார். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அவர் எல்லா நிலையிலையும் போராடி போராடி அதை பெற்றார். அவருக்கு எளிதாக கிடைச்சுள்ள எல்லாமே, எல்லாத்தையும் எளிதாக பெற்றுவிடவில்லை. போராட்டத்தில் வெற்றி கண்டு அப்படி செய்தார். அப்படி உயர்ந்து உயர்ந்து வந்தவர் அவர். திருநெல்வேலியில் பேசுறதுக்கு போயிருக்கார். பேச்செல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜங்ஷனில் வந்து இவர் வந்து ஒரு ஏசி கோச் ஒன்று ரிசர்வ் பண்ணியிருக்கிறார் எல்லாரோடையும் சேர்ந்து போகிறதுக்கு. அங்கே வந்த உடனே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு கோச் இல்லை சார், கோச் இல்லை, நீங்கள் நாளைக்கு போகலாங்கிறார். ஏய்யா, இன்றைக்கி மினிஸ்டர் வந்துட்டார், மினிஸ்டருக்கு தான் அதை கொடுக்கணும்னு புரோட்டோக்கால் படி அவருக்கு தான் நாங்கள் கொடுக்கணும், அதனால் அவருக்கு கொடுத்துட்டோம், உங்களுக்கு இல்லை, நீங்கள் நாளைக்கு வரலாம். நீ அவருக்கு கொடுத்ததை பற்றி தப்பு இல்லையா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நீ சொல்லணும்ல, இப்போ நான் எப்படி சென்னைக்கு போவேன், ஏன் சொல்லலை முதல்ல? இல்லை அது இப்போ நீ எனக்கு கொடுக்கலன்னா இந்த வண்டி இதை விட்டு நான் வராது. எனக்கு ரொம்ப பழக்கமான விஷயம் தண்டவாளத்தில் படுக்கிறது. இப்போ அதான் செய்வேன். கூட வந்திருக்கவன் பூரா வரிசையாக படுத்துருவான். வண்டி நவராது. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேறு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். காலையில் நான் சென்னையில் இருக்கணுமே, என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறார், அந்த அமைச்சருக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னார்ல, அமைச்சர் யார் தெரியுமா இருக்காதுல, நாஞ்சில் மனோகரன் உட்கார்ந்துருக்கார். இவர் எதிர்கட்சி தலைவர். எம்ஜிஆர் ஆட்சி காலம். நாஞ்சில் மனோகரன் உட்கார்ந்தவர் ஏஞ்சி ஓடியாந்துட்டு சொல்கிறார், நீங்கள் போங்க, நான் நாளைக்கு போய்க்கிறேன், நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, நீங்கள் போங்க அதுக்கு அப்படின்னார். இந்த பாரு, உன் உரிமை அது, உனக்கு கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லலை, எனக்கு கொடுக்காது தான் தப்பு. உனக்கு கொடுத்தது ரைட்டியா, உனக்கு தான் கொடுக்கணும் முறைப்படி, அதனால் கொடுத்துருக்கிறார். எதிர்கட்சி தலைவருக்கு 2வது தான். ஆனால் எனக்கு கிட்ட சொல்லியிருக்கணுமேங்கிறது தான் இப்போ என்னுடையது. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணுமா இல்லையா? கொடுக்க வேண்டியது அந்த ஆளோட பொறுப்புன்ட்டான்.
அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஓடி போய் வடநாட்டு தம்பதிகள் இதுமாரி ஒரே ரிசர்வ் பண்ணி வந்த ஒரு ஏசி கோச் இருந்தது, அவங்ககிட்ட போய் கையில் காலில் விழுந்து, உனக்கு நான் நாளைக்கு நிச்சயம் தர்றேன்யா, தங்கிறதுக்கு இங்கே இடமெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் தங்க வச்சு இவரை அதை கொடுத்து அதை சுத்தம் பண்ணி கொடுத்து அப்படி அனுப்புனார். போராடாமல் விடமாட்டார், போராடாமல் விடமாட்டார், போராடுவார் போராடுவார். ஒரு தான் செய்கிறது சரின்னு நினச்சிட்டாருன்னா அதுக்காக அவர் நடத்துகிற போராட்டம் இருக்குதுல்ல, அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த நேரம் பார்த்து கேபி சுந்தராம்பாள் நடிகை, பெரிய பெரிய நடிகை தானே அவங்க, கேபிஎஸ் என்னம்மா எவ்வளோ பெரிய நடிகை அவங்க, எப்படி பாடுவாங்க எல்லாம். இவர் பூம்புகார் படம் எடுத்த போது அந்த அம்மாவை நடிக்க கூப்பிட்றாரு. நீங்கள் கவுந்தி அடிகள் பாத்திரத்தில் நீங்கள் நடிக்கணும்மான்னு. போயா நீ கடவுள் இல்லைங்கிற ஆள் உன் படத்தில் நான் நடிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவரை கைது பண்ணி பாளையங்கோட்டை சிறைக்கு கொண்டு போகிறாங்க. போலீஸ் வேனில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. இடையில பண்ருட்டி போகிற போது இவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. உடனே இறக்கி கொண்டு போய் அந்த டிபியில் வச்சு டாக்டர்களை கூப்பிட்டு வந்து வைத்தியம் பண்ணுறாங்க. ரூமில் கேபிஎஸ் இருக்காங்க, சுந்தராம்பாள் இருக்காங்க, அவங்க எங்கேயோ ஒரு கச்சேரிக்கு வந்தவங்க அங்கே தங்கியிருக்காங்க. இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே ஓடியாந்து, என்னப்பா உனக்கு என்ன பண்ணுது, ஏப்பா நீ இப்படி படுத்துருக்கேன்னு கிட்ட வந்துட்டாங்க. இங்கே வாங்கம்மான்னு கூப்பிட்டாரு. இது மாதிரி என்னை போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்கம்மா, என் காரில் வரப்படாதுன்னு சொல்லி அவங்க வண்டியிலே ஏற்றிட்டு வர்றாங்க, அது எனக்கு தாங்கலை, அதனால் ஐயையோ பாவம்னா, சரிம்மா நீங்கள் இதில் நடிச்சிருக்கம்மா கொஞ்சம் அப்படின்னாரு. எது நெஞ்சு வழியில் இருக்கிறவர், நான் நடிக்கிறப்பா, நீ சொல்கிற நான் நடிக்கிறப்பா. இவருக்கு சிரமமாக இருக்கிற நேரத்தை பார்த்து கேட்ட உடனே நடிக்கிறப்பான்னாங்க. அவங்க தான் நடித்தாங்க. அந்த கவுந்தி அடிகள் பாத்திரமாகவே அவங்க மாறி நடித்ததை பூம்புகார் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஓ கவுந்தி அடிகள் இப்படி தான் இருப்பாங்களோன்னு நினைக்கிற மாதிரி வச்சது. எவ்வளவு அருமையாக திட்டம். அந்த நேரத்தில் கூட அவருக்கு இதை செஞ்சுக்கலாமே, இப்போ இந்த அம்மா நம்ம மேலே பரிதாபப்பட்டு பேசுகிறாங்களே, கேட்டு வரலாமே அப்படின்னு. அப்படி எல்லா இடங்களிலேயும் கலைஞரை நினச்சி பார்த்தோம்னா நம்முடைய மனசில் ஒரு நெகிழ்ச்சி. எப்படியாப்பட்ட தலைவன் என்றால் அவரை எல்லா வகையிலேயும் எப்படி நினைத்து பார்த்தாலும் அவருடைய எதிரிகள் கூட அவரை பாராட்டுவார்களே தவிர வேற எதுவும் செய்ய மாட்டார்.